அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நம்மோடு என்ன பேசப் போகிறார் என்பதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் வசனம் 17 20 வரையிலும். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நீர் பேசப்போகிற வார்த்தை எங்களோடு ஆண்டவரே தொடர்ந்து பயணிக்கட்டும். நீர் எங்களோடு உறவாட பேச காத்திருக்கிறதை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர். எதற்காக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படி என்றால், நம்ம வெளியே எங்கேயும் போய் தேட தேவையில்லை. வாசித்த அதே பகுதியிலிருந்து நாம் பார்க்கும்பொழுது கர்த்தர் எதற்காக நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் எதற்காக நம்மோடு இருக்கிறார் என்றால், அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, புறப்பட்டு போய் ஜாதிகளை சீஷராக மாற்றுங்கள் சொல்லுகிறார். யாருக்கு சீஷராய் மாற்றணும்? முதல்ல நாம் யாருக்கு சீஷராக இருக்கிறோம் என்பதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கு சீஷராய் இருக்கிறோம், யாருக்கு நாம் சீஷராய் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு சீஷராய் இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்கு சீஷராய் இருந்தால் நாம் கிறிஸ்துவை போல் நடப்போம். இல்லை நாம் சபையின் போதகருக்கு சீஷராக இருந்தால் நாம் போதகரை போல நடப்போம். இல்லை நம்முடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சீஷராக இருந்தால் அவர்களைப் போல நாம் என்ன பண்ணுவோம்? நடப்போம். நான் அவர் சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு சீஷராக இருக்கிறீங்க, அது மாத்திரம் போதாது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராய் மாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் கர்த்தர் நம்மோடு இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு இருப்பார் அப்படின்னா, நாம் அவரை அவர் சொல்லுகிற வார்த்தை, நாம் அவருக்கு சீஷராக இருக்கணும். நமக்கு கீழாக நாம் சீஷர்களை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் சீஷர்களை உருவாக்கவில்லை. நம்ம யாரை உருவாக்குறோம் அப்படின்னா, ஃபாலோவர்ஸ், எப்படி சொல்கிறது, அதை ஃபேன் ரசிகர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். நாம் இன்றைக்கு ரசிகர்களை உருவாக்குவதை கர்த்தர் விரும்பவில்லை. சீஷர்களை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நாம் மக்களை சீஷராக மாற்றினால், முதல்ல உங்களுக்கு சீஷராக மாற்றுங்க. நாம் இயேசுக்கு சீஷராக இருக்கணும். நமக்கு கீழே மக்களை சீஷராய் மாற்றணும். அதுதான் நம்முடைய வேலை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பரமேறு முன்பாக சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று. எதற்காக அவர் நம்மோடு இருக்கணும்? ஏன் கர்த்தர் நம்மோடு இருக்கணும் அப்படி என்றால், அவர் சொல்லுகிறார், நம்மை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். எதற்காகன்னா, நம்மை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கணும். மனிதன் காப்பாற்றுவான் என்று நாம் நினைக்கிறோம். சொந்த பந்தங்கள் காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறோம். தகப்பன் தாய் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறோம். சில சமயம் மருத்துவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறோம். சில சமயம் வழக்கறிஞர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நினைக்கிறோம். போலீஸ் நம்மை காப்பாற்றும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம்மை நிரந்தரமாய் காப்பாற்ற முடியாது.
நம்மை காப்பாற்ற ஒருவர் இருக்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்போ கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர் நம்மோடு இருந்தால் தான் அது முடியும். ஒரு பிள்ளையை தகப்பன் காப்பாற்ற வேண்டுமென்றால் அந்த பிள்ளையோடு தகப்பன் இருக்கணும். தகப்பன் இல்லை என்றால் பிள்ளை தனியாக இருக்கும்போது அந்த பிள்ளையை தகப்பன் எங்கோ ஒரு இடத்திலிருந்து அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியாது. அப்போது நம்மை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமென்றால் நம்ம என்ன செய்ய வேண்டுமென்றால் நமக்கு சீஷர்களை உருவாக்க வேண்டும். அந்த சீஷர்களை நம்மோடு வைத்து கொள்ள வேண்டும். வைத்து கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை அனுப்பும் பொழுது நம்மை போல் அவர்கள் செயல்பட வேண்டும். இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் நினைக்கிற ஒரு காரியம், நமக்கு விசுவாசிகள் இருந்தால் போதும் சபையில். நாம் இன்றைக்கி மக்கள் நினைக்கிறதே நாம் போயிட்டு சபைக்கு போயிட்டு ஆண்டவரை ஆராதிச்சுட்டு ஒரு பாடல் பாடிவிட்டு அவரை துதித்து விட்டு ஜெபித்து விட்டு வந்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். அதுவல்ல. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த வேதத்தை யாரெல்லாம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று. யார் ஒருவர் இந்த வேதத்தை வைத்து வாசித்து கொண்டிருக்கிறார்களோ, இதை நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போங்க. ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்காதீங்க. சபையில் இங்கேயே உட்காருங்க, எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லுகிறது தவறு. நம்ம ஒரே இடத்துல உட்காருவதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நம்ம ஒரே இடத்திலே தங்குவதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நாம் புறப்பட்டு போவதற்காய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாம் புறப்பட்டு போனோம். நமக்கு கீழே சீஷர்கள் இருக்கணும். இல்லை அப்படின்னா நாம் அவருக்கு சீஷராக இருக்க முடியாது. நாம் இயேசுவுக்கு சீஷராக இருக்க முடியாது. நாம் இயேசுவுக்கு சீஷராக இருக்கணும் அப்படின்னா அவர் செய்த எல்லாவற்றையும் நம்ம செய்யணும். அதுதான் ஒரு சீஷருக்கு அழகு. அவங்க தான் ஒரு சீஷராக மதிக்கப்படுவார்கள். கர்த்தர் எதற்கு நம்மோடு இருக்கிறாருன்னா நம்மை காப்பாற்றுவதற்காக. எப்போது நம்மை காப்பார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போல்லாம் நம்மளை காப்பார் கர்த்தர் எப்போ நம்ம காப்பார் அப்படின்னா, நம்ம அது தெரியாமல் சும்மா என்னை கர்த்தர் காப்பாற்றுவார், இருக்கிற எல்லாத்தையும் செஞ்சுட்டு, இருக்கிற எல்லா அயோக்கியத்தனங்களும் செஞ்சுட்டு, இருக்கிற எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு கர்த்தர் என்னை பார்த்துக்குவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னா அது நடக்காத ஒரு காரியம். எப்பொழுது கர்த்தர் நம்மை காப்பார்? எரேமியா 1:7 வாசிக்கும்பொழுது, ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் உனக்கு கட்டளிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. எரேமியா சொல்லுகிற, நானும் ஒரு சிறு பிள்ளை. இன்றைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நினைக்கிற ஒரு காரியம், எனக்கே ஒன்றும் தெரியாதே, நானே கற்றுக்குட்டி, நான் என்ன சொல்ல முடியும் போய், நான் என்ன பேச முடியும் மக்களிடம் போய் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பார்த்து, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்பொழுது நம்மை காப்பார் என்றால், கட்டளையிட்டபடி எல்லாம் பேசினால். கர்த்தர் நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ, கர்த்தர் நமக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் நமக்கு என்ன கட்டளை வேதத்தில் வைத்திருக்கிறாரோ, சபையில் கர்த்தர் நமக்கு என்ன கட்டளை பேசுகிறாரோ, அந்த கட்டளையை குறித்து நாம் அதன்படி அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு அந்த கட்டளையின்படி நாம் பேசினோம் என்றால் அப்பொழுது கர்த்தர் நம்மை காப்பார். அவர் சொல்கிறத விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நம்ம பேசி வாயை கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கக்கூடாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்மை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர் கொடுக்கிற கட்டளையின்படி எல்லாம் நாம் பேசுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். சரி, அவர் சொல்லுகிறத நம்ம பேசினா மாத்திரம் போதுமா? எங்கே இருக்கிற இடத்துல எல்லா இடத்துக்கும் போய் நம்ம பேசிடலாமா அப்படின்னா இல்லை. அவர் எங்கு போக சொல்லுகிறாரோ, அவர் எங்கு நம்மை அழைக்கிறாரோ வர சொல்லி, அவர் எங்கு நம்மை போக சொல்லுகிறாரோ அந்த இடத்திற்கு நாம் போனால்தான் கர்த்தர் நம்மை காப்பார். அந்த இடத்திற்கு நாம் போனால்தான் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார். ஆதியாகமம் 46:34 வாசிக்கும் பொழுது,
ஆதியாகமம் 46:3 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று யாரை பார்த்து சொல்கிறார் அப்படின்னா யாக்கோபை பார்த்து சொல்கிறார். அப்பொழுது நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆதியாகமம் 46:3 சொல்லுகிற கர்த்தர் எங்கு போக சொல்லுகிறாரோ அங்கு சென்றால் தான் நமக்கு பாதுகாப்பு, அங்கே தான் நம்மளை காப்பாற்றுவார். ஆனால் நாம் அங்கே போகாமல் அவர் சொல்லாத இடத்துக்கெல்லாம் போகிறதுக்கு பிரயாசப்படுறோம். அவர் அனுமதிக்காத இடத்திற்கு போவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அவருக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு போவதற்கு நாம் பிரயாசப்படுகிறோம். அப்படி போனால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா, முதல்ல பயம் வரும். இங்கே யாக்கோபுக்கு பயம். எகிப்து தேசத்தில் போனால் நானும் அடிமையாக ஆயிடுவேனோ, எகிப்து தேசம் அடிமைத்தனத்தின் வீடாச்சே, அங்கே போனால் நான் அடிமையாக மாறிடுவேனே, அங்கே எல்லாரும் என்னை அடிமைப்படுத்திடுவாங்களே அப்படின்னு சொல்லி யாக்கோபு பயப்படுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது 4வது வசனத்தில் 46, ஆதியாகமம் 46:4 சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் எங்கே நம்மளை போக சொல்கிறாரோ அந்த இடத்திற்கு நம்ம போவோம் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு வருகிறவராக இருக்கிறார். அதுதான் நம்ம எங்கே போனோம் அப்படின்னு முதல்ல நம்ம தீர்மானிக்கணும். கர்த்தர் எங்கே போக சொல்லுகிறாரோ அங்கே நம்ம போவோம், கர்த்தர் நம்மோடு வருவார். அவருக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு போய் கர்த்தர் இல்லையே, கர்த்தர் வரலையே அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. அதற்காகவே முன்கூட்டி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை எங்கு போக சொல்லுகிறார் அங்கு போங்க. அங்கே போய் கர்த்தர் என்ன உங்களை பேச சொல்லுகிறாரோ அதை பேசுங்க. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆனால் அங்கு போகாமல் தேவையில்லாத இடத்திற்கு போய் பிரியமில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு அருவருப்பான இடத்திற்கு, கர்த்தர் நியமிக்காத ஒரு இடத்திற்கு, யோனாவை கர்த்தர் நினிவேக்கு போக சொல்லுகிறார். அவன் எங்கே போகிறான் என்றால் தர்ஷீஷுக்கு போவதற்கு பிரயாசப்படுகிறான். ஆனால் அவனுக்கு இப்போ பயம். என்ன பயம்? கடல் கொந்தளிக்குது. அவனுக்கு மாத்திரமல்ல, அவனோடு பிரயாணம் பண்ணின எல்லோரும் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் சொன்ன இடம், நீ நினிவேக்கு போ என்று. ஆனாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால தன்னை ஒப்பு கொடுக்கிறான். நான் செய்தது தவறு தான் என்று அவன் ஒப்பு கொடுத்த பிறகு அவனை கர்த்தர் வழி நடத்துகிறார். அவன் சொல்லுகிறான், என்னை தூக்கி கடலிலே போடுங்கள், இந்த கடல் அமைதியாக விடும் என்று. அவனுக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்திற்கு நீங்கள் போகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார், உங்களுக்கு வழியை காண்பிப்பார். கர்த்தர் அவன் பாருங்களேன், கடலிலே தூக்கி போட்டாங்க, ஆனாலும் அவனை கர்த்தர் காப்பாற்றினார். மீனின் வயிற்றிலே 3 நாட்கள் அவன் பத்திரமாய் பிரயாணம் பண்ணுகிறான். கர்த்தர் சொன்ன இடத்திற்கு போகிறான். பயத்தோடு இருந்தான். போனால் அந்த இடம் எப்படிப்பட்ட ஜனம், என்னை கொன்று விடுவார்களே, நான் அவர்களை குறித்து, அவர்கள் குற்றத்தை, அவர்கள் செய்த பாவத்தை குறித்து நான் பேசினால் என்னை கொன்று விடுவார்களே என்று பயந்தவன் அவன் போய் நின்று தைரியமாய் பேசுகிறான். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார், கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போது கர்த்தர் எங்கு போக சொல்லுகிறாரோ, கர்த்தர் என்ன பேச சொல்லுகிறாரோ அங்கு போகணும். அங்கே போங்க. அங்கே கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு உதவி செய்வார். ஆபத்து நேரிடாமல் கர்த்தர் நம்மை காப்பாற்றுவார்.
அவர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம், கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 17:37. எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தப்புவிப்பார்? 1 சாமுவேல் 17:37 வாசிக்கும்போது, பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். ஆமென். அப்போது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, எப்படிப்பட்டவர்களை தப்புவிப்பார் அப்படின்னா, அவன் சொல்லுகிறான், என்னை கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் தப்புவிப்பார். ஏன் அப்படின்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அப்போ கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இப்போ சவுலிடத்தில் அவன் தாவீது சொல்லுகிற வார்த்தை, என்னை கர்த்தர் தப்புவிப்பார். ஏன்? எப்படிப்பட்டவர்களை தப்புவிப்பார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உறுதுணையாய் நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தப்புவிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தப்புவிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நின்றால் தப்புவிப்பார். தாவீது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசின பெலிஸ்தியனை எதிர்த்து நின்றான். அந்த எதிர்த்து நின்ற மாத்திரத்திலே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் இராணுவத்தின் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று. அவன் போனது அவன் தனியால் தான். ஆனால் கூட யார் போனது அப்படின்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு போனார். கர்த்தர் தாவீதை தப்புவித்தார். ஏன் தப்புவித்தார் அப்படின்னா, 1 நாளாகமும் 22:11 வாசிக்கும்போது, இப்பொழுதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி. ஏன் தப்புவிக்கிறார் நம்மை அப்படின்னா, ஆலயத்தை கட்டும்படிக்கு நம்மை தப்புவிக்கிறார். ஆலயம் என்றால் என்ன அப்படின்னா, கட்டிடம் அல்ல. ஆலயம் என்பது கட்டிடம் அல்ல. ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஆலயம் என்று குறிப்பிடுகிறார். நீங்களே என் ஆலயம் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த ஜனங்களை காப்பாற்றும்படிக்காகத்தான் தாவீது போனான். இந்த இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றும்படிக்காகத்தான் தாவீது போன காரியத்தினாலே கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருந்ததினாலே அந்த பெலிஸ்தீனின் கைக்கு கர்த்தர் தாவீதை தப்புவித்தார். இன்றைக்கு நம்மையும் தப்புவிப்பார். ஆலயத்தை கட்டணும். ஆலயம்னா பில்டிங் கட்டுறதல்ல, செங்கல் வச்சு சிமெண்ட் வச்சு மணல் வச்சு கட்டுறதில்ல. தண்ணியை ஊற்றி வார்த்தைகளால் மக்களை கட்டணும். மக்களை கர்த்தரின் பக்கம் திருப்பணும். மக்களுக்கு விடுதலை கொடுப்ப அளவிற்கு கர்த்தருடைய வார்த்தை நம்ம பேசணும். அப்படி பேசுவோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அப்படி ஆலயத்தை நம்ம கட்டலை, ஒரு மனுஷனை நம்ம சரி செய்யலை, ஒரு மனுஷனை நம்ம கட்டலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீதிமொழிகள் 23:11 வாசிக்கும்போது, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மீட்பர், யாருடைய மீட்பர்? இந்த ஜனங்களுடைய மீட்பர் வல்லவர். இந்த ஜனங்களை நீ சரி செய்யாமல், இந்த ஜனங்களை நீ பாதுகாக்காமல், இந்த ஜனங்களுக்கு உறுதுணையாய் நிற்காமல், இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்தாமல் நீ இருப்பாய் என்றால், இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். ஆனால் சொல்லிக்கலாம், என் கூட கர்த்தர் இருக்கிறார். அவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதில்ல. அவருக்கு விருப்பமான ஒரு காரியத்தை நம்ம செய்யாமல் நம்ம சொல்லிக்கலாம், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். எப்போ இருப்பார் அப்படின்னா, ஆலயத்தை கட்டும்போது. ஆலயம் என்பது மனிதனை குறிக்கிறது. மனிதனை நாம் நல்ல நிலையில் கட்டும்போது, நல்ல மாதிரியாய் உருவாக்கும்போது, அவர்களை நமக்கு சீஷராய் மாற்றும்பொழுது ஆண்டவர் நமக்கு
உறுதுணையாக இருந்து நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். அப்படி இல்லை அப்படின்னா, இல்லை நான் எதையுமே செய்ய மாட்டேன், நான் தனியாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு போதும் அப்படின்னு இருப்போம்னா, அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். கர்த்தர் நம்மோடு வழக்காடினா என்ன ஆகும்? நம்ம அவரோட பேச முடியுமா? அவரை எதிர்த்து நிற்க முடியுமா? அவர் கேட்குற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அவரிடத்தில் எதிர்த்து நம்மால் வழக்காட முடியாது. அப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கக்கூடாத நாம் மடிந்து போயிடுவோம், மறைந்து போயிடுவோம், தொடர்ந்து பயணிக்க முடியாது. அப்போது அவர் நம்மிடம் வழக்காடாமல் நம்ம என்ன பண்ணோம்? இருக்கும்படிக்கு நாம் நம்மை பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நம்மக்கிட்ட வழக்காடுகிற அளவிற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, வழக்காடாமல் கர்த்தர் என்னோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களை பார்த்து வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எரேமியா 15:20, உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நாம் அலங்கம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பான அரண், ஒரு கோட்டைக்கு, அந்த கோட்டையை சுற்றிலும், ஒரு நகரத்தை சுற்றிலும் இருக்கிற காவலுக்காக கட்டப்பட்டிருக்கிற சுவர், மதில் சுவர், அலங்கம். அந்த அலங்கம் போல ஒவ்வொரு மனிதனையும் கட்டுவதற்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். நாம் அவர்களை பாதுகாத்து அவர்களை நல்வழிப்படுத்தும்படிக்கு நாம் ஒரு அலங்கமாக செயல்படுவோம். அப்படின்னா கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஜனங்களுக்கு அலங்கமாய் நாம் மாறுவோம். அப்படி மாறினால் அவர் சொல்கிறார் பாருங்களேன், எரேமியா 46:28, இந்த தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உன்னை குற்றமற்றவனாய் மாற்றுவார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஒரு குற்றத்தையும் நம்மக்கிட்ட இருந்து யாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. உன்னை குற்றமற்றவனாய் மாற்றாமல் விடவே மாட்டார். அதுக்கு அவர் நம்மோடு இருக்கணும். அவர் நம்மோடு இருக்கணும்னா நாம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அவருக்கு சீஷராக இருக்கணும். சீஷர்கள் படகுல பிரயாணம் பண்ணும்பொழுது இயேசு கிறிஸ்து நித்திரை பண்ணுகிறார், இவர்களை சோதிப்பதற்காக. நான் இவர்களோடு இருக்கிறேன் என்பதை இவர்கள் உணர்வார்களா உணர்வ மாட்டார்களா என்பதை சோதிப்பதற்காக இயேசு கிறிஸ்து நித்திரை பண்ணுகிறார். கடல் கொந்தளிக்கிறது. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசுவை பார்த்து எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு சித்தமா? நாங்கள் மடிந்து போகிறோமே, நீங்கள் இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அவர்களோடு இருக்கிறவர் இன்னார் என்பதை சீஷர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர்களோடு இருந்தாலே போதும். அவர் எழுந்திருந்து கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இருந்தால், உங்களோடு இருந்தால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த இரைச்சல், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கவலை, அலையடிக்கிற அலையை போல பிரச்சனையை உண்டு பண்ணுகிற காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்குமானால், ஒரே ஒரு காரியம், கர்த்தர் என் கூட இருந்தால் போதும், இதெல்லாம் ஒன்றுமில்லை அப்படி நம்ம சொல்லுவோம். அப்படின்னா கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன்னை குற்றமற்றவனாய் மாற்றாமல் விடமாட்டார். அவர் என்ன பண்ணுவாராம்? எரேமியா 46:28 சொல்கிறாரு, உன்னை மட்டாய் தண்டிப்பாராம்,
உன்னை குற்றமற்றவனாய் மாற்றாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு யாக்கோபை பார்த்து. ஏன் அப்படின்னா யாக்கோபு அப்போ கதறான். யாரை பார்த்து? கர்த்தருடைய காலை பிடித்து கதறுகிறான். கர்த்தருடைய தூதனானவருடைய காலை பிடித்து யாக்கோபு கதறான். ஏன் அப்படின்னா தன்னுடைய சகோதரன் அவனை கொல்லுவதற்காக, பழி வாங்குவதற்காக, அவனை கொலை செய்வதற்காக தேடி வருகிறான். ஆனால் யாக்கோபு பயப்படுறான். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று. இங்கே கவனிக்கணும், யாக்கோபுக்கு ஏற்கனவே 2 பரிவாரங்கள் இருக்கிறது. 2 பரிவாரத்தோடு அவன் வருகிறான் மாமன் வீட்டிலிருந்து. தன்னுடைய சகோதரன் அவனை கொல்ல வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர் சொல்கிறார்ல வார்த்தை, உன்னை குற்றமற்றவனாய் மாற்றாமல் விடேன் அப்படின்னு சொல்கிறார்ல. யாக்கோபு கிட்ட ஒரு குற்றம் இருக்கிறது. என்ன அப்படின்னா ஏமாத்துக்காரன், எத்தன் என்கிற ஒரு குற்றம். இப்போ யாக்கோபு அழுகிறான். கர்த்தர் அதை மாற்றுகிறார். நீ குற்றமற்றவன் இல்லை, நீ எத்தனை என்று அழைக்கப்படுவதில்லை, இனி நீ யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று. எப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரோ அப்பொழுது நம்முடைய குற்றங்களை கர்த்தர் மாற்றுவார். எப்போ கர்த்தர் என் கூட இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது அவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, நீங்கள் என் கூட இல்லை, இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே, நான் செய்த குற்றங்களை, பாவங்களை, தவறுகளை மன்னிங்கப்பா என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் சமூகத்தில் அவருக்காய் காத்திருக்கும் பொழுது, நமக்கு எதிராய் வருகிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதை சரி செய்கிறவராய் இருக்கிறார். ஏற்கனவே 2 பரிவாரங்களோடு யாக்கோபு இருக்கிறான். ஆனால் கேட்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். அப்படி என்றால் அவன் குற்றமற்றவனாய் மாறும்படிக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறான். இனி நீ எத்தன் என்று அழைக்கப்படாமல், யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய். இஸ்ரவேல் என்றால் என் ஜனம் என்ற அர்த்தம். நாம் இன்றைக்கி இந்த உலகத்தில் எப்படியோ இருக்கிறோம், அவருடைய ஜனமாக இன்னும் நம்ம மாறலை. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் அவருடைய ஜனமாக இருப்போம். எத்தனாய் இருந்தவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். இப்போ சகோதரனை பார்த்து நிற்கிறான் மிரண்டு போய். யாக்கோபு சொல்கிறான், எங்களிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். தன்னை பாதுகாக்கும்படி, தன் உயிரை காக்கும்படிக்கு என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள் என்று சகோதரத்தில் சொல்லுகிறான். அந்த சகோதரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதை விட அதிகமாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி யாக்கோபை கட்டி பிடித்து அவனை தழுவி கொண்டு கதறுகிறார்கள். இவ்வளவு நாள் உன்னை விட்டு பிரிந்திருந்தேனே, உன்னை கொலை செய்ய தேடினேனே என்று. ஆனால் ஏசாவின் நோக்கம் யாக்கோபை கொல்லணும், அதற்காக தேடி வருகிறான். ஆனால் அந்த ராத்திரியில் கர்த்தர் யாக்கோபை குற்றமற்றவனாய் மாற்றினார், நல்லவனாய் மாற்றினார், தன் ஜனமாய் மாற்றினார், இஸ்ரவேலாய் மாற்றினார். அழைத்தவர் அவர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன வார்த்தை, நீ போ, எகிப்துக்கு போ, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனித்து பார்க்கும்பொழுது, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை, கர்த்தர் யாக்கோபை பாதுகாத்தார், காப்பாற்றினார், அவனை தப்புவித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குற்றமற்றவர்களை மாற்றும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னான்.
அந்த வார்த்தையை நாம் பின்பற்றுறோமா? அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு போதகருக்கு தான் இந்த வார்த்தை, ஏதோ ஒரு ஊழியக்காரருக்கு தான் இந்த வார்த்தை, எனக்கு இல்லை அவர்களுக்கு தான் இந்த வார்த்தை நினைக்கிறோம். இதை செய்யலை அப்படின்னா கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். இதோ உலகத்தின் முடிவு பரிந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம செய்யணும். அவர் நம்மோடு இருந்தால் நம்மளை குற்றமற்றவனாய் மாற்றுவார். நம்மை குற்றமற்றவனாய் மாற்றினால் நமக்கு விரோதமாக யாரும் நிற்கவே முடியாது. ஏனென்றால் நம்மிடத்தில் ஒரு குற்றத்தை கூட காண முடியாது. குற்றம், பாவம் தான் நம்மை பின்தொடர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறது. அது சரி செய்யப்படணும் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மை காப்பாற்றுவார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மை தப்புவிப்பார். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்து கடைசியாய் பரமேறு முன்பாக சொன்ன வார்த்தையை நாம் பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து தப்புவித்து வழி நடத்துவாராக. அவர் நம்மோடு வழக்காடாதபடிக்கு நாம் பார்த்து கொள்ளணும். நம்மிடத்தில் ஒரு குற்றத்தையும் யாரும் காணக்கூடாது. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். இல்லை என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்க மாட்டார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா இல்லையான்னு நம்ம சிந்திக்கணும். நம்ம ஒப்பு கொடுப்போமா இந்த வார்த்தைக்கு நேராய்? கண்களை மூடி, அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை. என்ன செய்தால் எங்கள் கூட இருப்பீங்க ஆண்டவரே? எங்களைப் போல பிறரை உமக்கு சீஷராய் மாற்றினால் நீர் எங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அது தெரியாமல் எதையோ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்கள் கூட இருந்தால் எங்களை காப்பாற்றுகிறவராக இருக்கிறீரே, எங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறீரே, எங்களை குற்றமற்றவர்களாய் மாற்றுகிறவராக இருக்கிறீரே ஆண்டவரே. இதற்கு நாங்கள் எதை ஈடாய் செலுத்த முடியும்? ஒன்றையும் செலுத்த முடியாதாப்பா. நீ சொன்ன வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொண்டு உடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி கொடுத்தவர்களாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கொடுத்த கட்டளையை நாங்கள் பின்பற்றுகிறோம். நாங்கள் அநேகரை உமக்கு சீஷராய் மாற்ற எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடப்போம். தொடர்ந்து இந்த டிவி தொலைக்காட்சிக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அநேக தேவைகள் இருக்கிறது. இதற்காய் நீங்கள் உங்களால் இயன்ற காணிக்கை கொடுத்து தாங்குங்கள். உங்கள் ஜெப குறிப்புகள், விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.